வீடியோ பார்க்கும்போது அப்படியே நட்டு நிக்குது, அதாவது கை தட்டுறது, கை அப்படியே தூக்கிட்டு தட்டலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பாட்டு சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் தமன்னா போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் காயமாச்சு. இது சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணை தான் பாட்டுக்கு அடுத்து ரவிச்சந்திர இதுக்கு ஆடு பாத்ரூமில் போயிட்டு இது சிங்கராஜா படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு டபுள் மீனிங்கில் ஒருத்தர் ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். மாதிரி பொண்ணுங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி, செக்ஷுவலைஸ் பண்ணுற மாதிரி சினிமாவில் சீன்ஸ் வைக்கிறதையும் இல்லை இந்த மாதிரி சாங்ஸ் வைக்கிறதையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பக்கம் இதை அவங்க ஸ்டாப் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, புஷ்பான்னு ஒரு படம் வருது, அதில் ஒரு சாங் வைக்கிறானுங்க இந்த மாதிரி. அந்த சாங்குக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் போயிட்டு அந்த சாங்கை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு 1000 பேர் வரானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு பாட்டை அடுத்த படத்தில் அதுக்கான தேவையே கிடையாது, ஆனால் பார்ட் 2ல அதே மாதிரி ஒரு பாட்டை வைக்கிறானுங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கான், ஸோ அதை நடிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, இவனுங்க கொண்டு வந்து வைக்கிறானுங்க. ஆடியன்ஸை கேட்டால் அவனுங்க பாட்டு வைக்கிறானுங்க, அதனால தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லுவானுங்க. அங்கே படத்தில் இருக்கவங்களை கேட்டால் இதை பார்க்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அப்போ நாங்கள் வைக்கிறதுல மட்டும் என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவானுங்க. என்ன கேட்டால் 2 பேர் மேலேயுமே வந்து தப்பு தான். இந்த உமனை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியோ செக்ஸுவலைஸ் பண்ணுற மாதிரியோ சினிமாவில் வர்ற விஷயங்களை நிறுத்தணும். நம்ம இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸை தமிழ் சினிமாவில் அப்படியே வச்சிருவானுங்க. ஹாலிவுட் மூவிஸ் ஏதாவது தமிழில் ரிலீஸ் ஆகும்போது இப்போ ரீசெண்டாக சூப்பர்மேன் படத்தில் கூட கிஸ்ஸீனை வந்து கட் பண்ணிட்டானுங்களாம். சரிங்களா? இல்லை எனக்கு புரியல, நீங்கள் ஐட்டம் சாங் ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற படத்தில் அப்படியே வச்சுருப்பீங்க, ஆனால் இங்கே ஹாலிவுட் மூவி ஒன்று தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் கிஸ்ஸீனை கட் பண்ணிடுவீங்க. ஏன் தமிழில் வந்துட்டு எந்த படத்துலையுமே கிஸ்ஸீனே இல்லையா? பூஜா ஹெக்டருக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு அவங்க காலில் ஏதோ ப்ராப்ளம், அதை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்துட்டு நிறைய பசங்க ப்ரோ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன ஆள் எடுத்துக்கங்க ப்ரோ அப்படி இப்படின்னு கமெண்ட்லலாம் போயிட்டு அந்த போஸ்ட்டு கீழே கதறிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு புரியல, வெக்கமாவே இல்லையாடா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு பூஜா ஹெக்டேவோட காலை பிடிக்கணுமா? காலை பிடிக்கிறது கூட சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் சோஷியல் மீடியாஸில் ஒரு ஆணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதை வச்சு ஜோக்ஸ் அடிக்கிறவனுங்க இவனுங்க தான். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து அதை பற்றி நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன இதை பற்றி இத்தனை பேர் பேசுகிறீங்க, ஒரு ஆணுக்கு நடக்கும்போது யாராவது பேசுகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கத்துறதும் இதே ஆட்கள் தான். நீ வந்துட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஜில் சுற்றிக்கிட்டு இருக்க. ஸோ உனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதை நீ என்ஜாய் பண்ணுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமும் அவனும் என்ஜாய் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? இந்த மாதிரி கேவலமாக அதை வச்சு ஜோக்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் நிறுத்தி போட்டு பாதிக்கப்பட்டது ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன, நீங்களும் ஜஸ்டிஸ் கேளுங்க, போராடுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். யாரும் உங்களை இங்கே பண்ண வேணான்லாம் சொல்லலை.